Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET Biologyல ஒரு 150 மார்க்ஸுக்கு மேலே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் சொல்லக்கூடிய 10 சாப்டரை மட்டும் தரவாக படிச்சிங்க அப்படின்னா 150 மார்க்ஸுக்கு மேலே ஈஸியாக நீங்கள் நீட்டில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 32 சாப்டர் இருக்குது. அந்த 32 சாப்டரையும் ஷார்ட் டைம் பீரியடில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 10 சாப்டரை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் நீட்டில் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 10 சாப்டரை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா தாராளமாக 150+ மார்க்ஸ் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். இது உண்மையிலேயே பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற அனலைஸ் வந்து கொடுத்துருக்கேன். 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 41 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2022 39 கொஸ்டின், 2021 வந்து 46 கொஸ்டின். ஸோ அப்போ ஆவரேஜாக இந்த 10 சாப்டர்லேருந்து நம்ம ஒரு 40+ கொஸ்டினை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 150 மார்க்ஸ் இல்லைனா 140க்கு மேலே வந்து நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த 10 சாப்டரை மட்டும் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த சாப்டரை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல நீங்கள் என்சிஆர்டியில் இருக்கக்கூடியதை லைன் பை லைனாக வந்து படிங்க. ஏன்னா என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய லைன்ஸை தான் வந்து மோஸ்ட்லி கொஸ்டினாக வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த 10 சாப்டரும் என்சிஆர்டி புக்கில் இருக்க மாதிரியே படிங்க. உங்கள்கிட்ட என்சிஆர்டி புக்கு இருந்ததுன்னா அது தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு படிங்க. அப்போது என்சிஆர்டியில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஆன்லைன் டெஸ்ட்டு. நீங்கள் படித்ததுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து ஆன்லைன் வந்து கரெக்டாக இருக்காது, ஆஃப்லைனில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள்கிட்ட ஏதாவது இன்ஸ்டியூஷன் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை, பயாலஜிக்கு உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா பிடபிள்யூட இந்த மெட்டீரியலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்துக்குமே வந்து இந்த மெட்டீரியல் ஷார்ட் டைம் ப்ரிப்ரேஷனுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் எம்சிக்யூஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போது பயாலஜிக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் முதல்ல என்சிஆர்டியில் படிக்கிறீங்க, சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சாப்டரையும் ஒரு 5லேருந்து 10 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஸ்டின் எந்த இடத்துல இருந்து கேட்குறாங்க, எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற அந்த ஐடியாலாம் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்சிஆர்டியில் படிங்க, அடுத்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 3வது ரிவைஸ் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த 10 சாப்டர்ஸ் அண்ட் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஷார்ட் டைம் பீரியடில் உங்களால் நல்ல மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் மீடியமுக்கும் இதே தான், ஓகேங்களா? தமிழ் மீடியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், தமிழ்லேயே நான் அந்த சாப்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்சிஆர்டி புக்கில் இருந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். யாருக்காவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10+ கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கான நோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். அந்த நோட்ஸில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் படித்தாலே வந்து போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இதே தான், அந்த 10 சாப்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அப்போது அவங்களுக்கும் அதே தான், என்சிஆர்டி புக்கை படிங்க. அப்படி இல்லைனா வந்து உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக்ஸில் இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான லிங்க் எல்லாத்தையும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ராஜூஸ் பயோ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் அப்படின்றது இருக்கும். அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.